குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. யாருக்குமே ஏழரை சனி வராமல் இருக்கவே இருக்காது. 12 ராசிகளுக்கும் கட்டாயம் ஏழரை சனிங்கிறது வரும். மங்கு சனியில் என்ன நடக்கும்? மங்கு சனினா முதல் சுற்று அப்படின்னா வாழ்க்கையில் முதல்ல வருது. ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும். உயிர் பாதிப்பை கொடுத்து தான் அப்பாக்கே கூட ஆயுள் பாதிப்பை கொடுத்துருது. சிலர் அப்பா அம்மாவை விட்டு இன்னொருத்தரோட வாழ ஆரம்பிச்சிருவார். மங்கு சனினால் இதெல்லாம் ஏற்படுது. உடம்பு நல்லா இருந்தால் படிப்பை கெடுக்குது, படிப்பு நல்லா இருந்தால் உடம்பை கெடுக்குது. இப்போ 2வது பொங்கு சனி வருது. அப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த பீரியடில் வரவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. முதல்ல அவங்களவே அவங்க புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு கட்டாயம் இந்த தொந்தரவுகள்லாம் வரும். பைல்ஸு, அப்பண்டிக்ஸு, அடுத்து குடல் சார்ந்த வியாதிகள் எல்லாத்தையும் உண்டு பண்ணும். அப்போ ஒரு தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சோதனைகள் எப்பயும் நடக்கும் இல்லையா? மரணச்சனி 3வது சுற்றுங்கிறது அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சார், இப்போ இந்த ஏழரை சனியை பற்றி பேசுகிறப்ப முக்கால்வாசி நேரம் இதை நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், ஈவன் பிரதமருக்கு ஏழரை சனி வராதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கே. ஏழரை சனி எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்கும். கட்சிக்குள்ளே இருக்கவங்க அந்த பிரதம பதவியிலேருந்து இவர் எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. அவருக்கு ஏதோ மன கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பண கஷ்டம் இருக்கா, நல்லா திங்கிறான் தூங்குறான், இங்கே வக்கத்து போய் நான் உட்காந்துருக்கேனே, இதுக்கு ஒரு வழியை காணாமே அப்படின்னு தான் எல்லாரும். இந்த ஒப்பிடுதல்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபினான்சியலாக தான் அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் இருந்து என்ன செய்ய, மன நிம்மதி இல்லை. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிரகப்பெயர்ச்சியை வச்சு தான் அந்த கட்டம் காரியங்களை வச்சு தான் நம்ம வாழ்வியல் நகருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஏழரை சனி. இந்த ஏழரை சனி அப்படிங்கிற அந்த விஷயத்துடைய சாராம்சம் என்ன? ஏழரை சனி ஒரு ராசிக்கு 12, 1, 2 ஆகிய இடங்களில் சனி வரக்கூடிய அமைப்பை தான் நம்ம ஏழரை சனி அப்படிங்கிறோம். இப்போ மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்திற்கு இப்போ சனி பயிற்சி ஆக போகிறார். மார்ச் 29க்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வரார். இது முதல்ல 2.5 ஆண்டுகள் விரயச்சனியாக இருப்பார். அதுக்கப்புறம் ராசி மேலேயே வருவார். 1ஆம் இடம்ங்கிறது ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜென்மத்தின் மேலே சனி வாரனால அதை ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியது. 2.5 இப்போ இதை தான் 7.5 வருஷம் சொல்கிறோம். அப்போ 12, 1, 2 ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம ஏழரை சனி அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி தொடாத ஆளே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கேன். யாருக்குமே ஏழரை சனி வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் 2.5 ஆண்டுகள் சனி ஒவ்வொரு ராசியிலையும் இருப்பார். அப்படி வரும் பொழுது கண்டிப்பாக 12 ராசிகளுக்கும் கட்டாயம் ஏழரை சனிங்கிறது வரும். இப்போ ஒருத்தருடைய வாழ்நாளில் அவர் எத்தனை தடவை இந்த ஏழரை சனியை கிராஸ் பண்ணுறாரு? 3 முறை நடைபெறுது. முதல் சுற்று அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதை மங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம். 2வது சுற்றுங்கிறது அடுத்த ஒரு 27-30 வருஷம் கழிச்சு அது வரும். அதை பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம். 3வது சுற்று வாரதை மரணச்சனி அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி அப்படிங்கிறத 3 இதையும் கண்டிப்பாக நிறையா பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதனுடைய தன்மை என்ன? மங்கு சனியில் என்ன நடக்கும், பொங்கு சனியில் என்ன நடக்கும், மரணச்சனி என்னதை நோக்கி கொண்டு போகும்? மங்கு சனினா முதல் சுற்று அப்படின்னா வாழ்க்கையில் முதல்ல வருது. ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும். உயிர் பாதிப்பை கொடுத்து தான் அது அடுத்த கட்டத்துக்கு அது கூட்டுது. அடுத்ததாக அப்பா அம்மாவுக்கு இடையில் சண்டை சச்சரவு பிரிவை ஏற்படுத்தும். மங்கு சனி காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது கண்டனா அப்பா வழி சொந்தம் பகையாகிறது. அடுத்ததாக அப்பாவுக்கு பணம் யாருக்காக கொடுத்தாருன்னா திரும்ப வராது.
அவங்க கூட பிறந்தவங்களோட சண்டை போட்டுக்குவாங்க. சொத்துக்கள் இருந்தால் அதில் பார்ட்டிஷனில் ஒத்து வராமல் முறையாக கிடைக்க வேண்டியது கிடைக்காம கொஞ்சம் சண்டைகள்லாம் ஏற்பட்டு அப்பாவை பலவீனப்படுத்தும். சிலருக்கு அப்பாக்கே கூட ஆயுள் பாதிப்பை கொடுத்துருது. சிலர் அப்பா வந்து அம்மாவை விட்டு இன்னொருத்தரோட வாழ ஆரம்பிச்சிடுவார். அடுத்ததாக அவங்களுக்கு வெளிநாடு சிலர் போயிடுறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் அம்மாவுக்கு கண்டம், அம்மா வழி சொந்த உறவுகள் பாதிக்கப்படுறது. அப்படி அம்மா வழியில் இருக்க அனைத்துமே பாதிப்புகளை அது கொடுத்துரும். அதுக்கடுத்து ஜென்மச்சனி காலங்களில் அந்த ஜாதகருக்கே உடல்நிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ படிக்கிற நேரமாக இருந்துச்சுன்னா கல்வியில் தடையை ஏற்படுத்தும். சிலருக்கு மந்தமாகவே இருப்பாங்க, இல்லாட்டி ஓவராக சுறுசுறுப்பாகி அவங்க வந்து ஒரு சேட்டை அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு அது வந்துடும். தாத்தா பாட்டி வீட்டிலலாம் சிலர் போய் படிப்பாங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய கட்டாயத்தை அதுவே அமைஞ்சிரும். அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பெரிய பாதிப்புகளை அது கொடுத்துறதில்ல. இப்போ வெளிநாட்டில் அப்பா இருக்கார், வேலை விஷயமா அம்மா பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இந்த அமைப்புங்கிறது வருது. ஏன்னா இது வந்து மங்கு சனினால் இதெல்லாம் ஏற்படுது. உடம்பு நல்லா இருந்தால் படிப்பை கெடுக்குது, படிப்பு நல்லா இருந்தால் உடம்பை கெடுக்குது. இது வந்து சின்ன வயசில் வந்தால் இந்த பாதிப்புகள்லாம் வரும். ஏன்னா இதான லிமிட்டு. ஒருவேளை தாத்தா பாட்டி அவங்களுக்கு கண்டம் கொடுக்கும் பெரியவங்களுக்கு. இது வந்து அந்த சின்ன வயசு ஆளுகளுக்கு. இப்போ 2வது பொங்கு சனி வருது. அப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது முக்கியமாக அந்த 25 வயசுலேருந்து சிலருக்கு நடக்குது, சிலருக்கு 35 இந்த ஏஜுக்குள்ளே தான் அது வரும். ஸோ இந்த பீரியடில் வாரவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாரையும் நல்லவங்க நினச்சி பழகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். முதல்ல அவங்களவே அவங்க புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த 2வது சுற்று பொங்கு சனிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தன்னோட டேலண்ட்டு தெரியாது, ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, காலத்தை கடத்திடலான்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 7.5 சனி வந்தோடனையும் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டு வேலை செய்கிற இடத்துல இடம் மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல நல்லா சொகுசாக இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்கல்ல. அப்போ நமக்கு நீ திறமை இல்லாதவன், உன்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்களால் நம்ம அவமானப்படுத்தப்படுறது, வெளியேற்றப்படுறது, வேலையில் இருந்து சக ஊழியர்கள் நம்மளை தவறாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ ஒரு உத்வேகம் எப்படி கிடைக்கும்? அவமானப்படுத்தினாதான் என்னால் முடியுண்டான்னு செஞ்சு காட்டுவோம். அந்த உத்வேகத்தை இந்த பொங்கு சனியில் தான் ஏற்படுத்தும். அப்போ உன்னாலலாம் வந்து எந்த காரியமும் செய்ய முடியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க யாராவது. இப்போ எல்லாரும் சொன்னதுக்கு நமக்கெல்லாம் ரோசம் வராது. அப்போ நெருங்கினவங்க நம்மளை அவமானப்படுத்தினாதான் நான் வந்து காட்டுறேன் பாரு, இப்போ பாரு நான் இப்போ வந்துட்டேனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலம் தான் இந்த பொங்கு சனி அப்படிமா. இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, புத்திர பாக்கியமே இல்லாமல் வருத்தப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுது. அடுத்து நல்ல வேலை, பெரிய வேலை கிடைக்குது, வெளிநாட்டு வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குது. இப்படி பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த பொங்கு சனி கொடுத்துருது. ஆனாலும் இந்த 7.5 சனிக்குன்னு ஒரு பலன்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த பொங்கு சனிலையும் வரும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கண்டம், அடுத்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸு, இது எல்லாமே வந்து இதுலேயும் வரும். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்கும். அதான் வந்து கொட்டி கொடுக்கறது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கணும்ல. 7.5 சனியில் சக்ஸஸா? ஆமாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 2வது சுற்று பொங்கு சனியில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பதவிக்கு ப்ரொமோஷன் ஆகி போவாங்க, புதுசாக தொழில் தொடங்கி பெரிய அளவில் பண வரவுகளை சந்திப்பாங்க. அப்புறம் அந்த 7.5 சனியிலே அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம், அதாவது வந்து நம்ம அவமானம் சொன்னோம் இல்லையா, அவமானங்களை ஏற்படுத்தி அதே இதில் ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த 7.5 வருஷத்துக்குள்ளேயே நடக்கும். அதுதான் பொங்கு சனின்னு சொல்கிறோம் நம்ம. அதனால் பெரிய புகழ், பெரிய பணம், இது எல்லாத்தையும் இந்த பொங்கு சனி கட்டாயம் கொடுத்துருது. உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ அவங்களுக்கு இரவு வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும். இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாவே குடலில் நமக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அப்போ குடல் பிரச்சனை ஏற்பட்டாவே நைட்டு தூக்கம் வராது, குடல் சூடாயிடும். அப்போ காலையில் மலச்சிக்கலை அது கொண்டு வந்துடும். பொதுவாக மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மலச்சிக்கல் வந்துட்டாவே எல்லா வியாதிகளும் வந்துடும், பல சிக்கலை கொடுக்கக்கூடியது இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூளையை சரியாக இயங்க விடாமல் பண்ணுறது உங்களுக்கு மலச்சிக்கல் தான். ஏன்னா மலச்சிக்கல் இருக்கவங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க. அந்த மலம் கழிகிற வரைக்குமே திடீர்னு ஒரு ப்ரெஷர் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மலம் கழிஞ்ச பிறகு அவனுக்கு ஒரு நிம்மதி,
ஒரு வேகமெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கறது தான் இந்த 7.5 சனியில் உங்களுக்கு கட்டாயம் இந்த தொந்தரவுகள்லாம் வரும். பைல்ஸு, அப்பண்டிக்ஸு, அடுத்து வந்து குடல் சார்ந்த வியாதிகள் எல்லாத்தையும் உண்டு பண்ணும். அப்போ ஒரு தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சோதனைகள் எப்பயும் நடக்கும் இல்லையா? அந்த சோதனைகளை இந்த 7.5 சனியில் 2ஆம் சுற்றில் கண்டிப்பாக வந்து தான் கடந்து தான் சாதிப்பாங்க. மரணச்சனி மரணச்சனிங்கிறது தன்னோட 60 வயதில் அது நெருங்கி வந்துடும். அப்போ அந்த 55 அந்த டயத்துலேருந்து ஆரம்பித்து 60 வந்துடும். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு உடல் ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்திடும். அவங்களுக்கு ஏன்னா எப்பயுமே உடல் பலவீனப்பட்டாவே அடுத்த செயல் போக முடியாதுல்ல. பொதுவாக மனிதர்கள் வந்து நான் பெரிய ஆள், என்னையை விட நான் தான் அந்த வாழ்க்கையை நானே என் வாழ்க்கையை செதுக்கிக்கிட்டேன், நான் முன்னேற்றத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை, அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம வசனம் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மரணச்சனி வந்து பெரிய பாடத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லை, உன்னால் எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் வசனம் சொல்லலாம், அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எனக்கு யார் ஹெல்ப் இல்லாமல் நான் முன்னேறிட்டேன், நான் ஒரு போல்டான ஆள், அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாத்தையும் இந்த மரணச்சனியில் அவங்களுக்கு புரிய வைக்கும். இது என்னன்னா அந்தந்த வயதுக்குரிய அறிவை கொடுக்கறதான். அப்போ இறப்பை நெருங்கின பிறகு என்ன தெரியும், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். நம்ம முதல் சுற்றில் ஒன்றுமே தெரியாது, குழந்தையாக இருக்கும் பொழுது மங்கு சனியில் அது பேரண்ட்ஸுக்கு தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். 2வது சுற்று பொங்கு சனியில் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அது கொடுக்கும். 3வது சுற்றுங்கிறது வந்து அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேல். ஏன்னா பெத்த பிள்ளைகளும் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி தான் ஆயிரும் அந்த வயசில். ஏன்னா பேரம்பேத்தி வந்துடுவாங்க, அவங்க லைஃப்பை பார்த்து அவங்களோட ஓட்டத்தில் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன வழி, ஒன்றும் இல்லை. ஏன்னா உடல் ஒத்துழைப்பு தராது. அப்போ ஆத்மாங்கிறது நம்ம செத்துட்டோம்னா இந்த உலகம் நம்மளை மறந்துடும். அப்போ நீ வாழும்போது நீ என்னெல்லாம் மாறி நடந்துக்கிற அப்படிங்கிறத ஒரு பாடத்தை அது கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஏஜில் கோயில் கட்டுவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க, பெரிய அடாவடி பயலாக இருந்திருப்பாங்க அவ்வளோ காலம். ஆனால் வந்து ரொம்ப ஒரு யோக்கிய மாதிரி, புனிதர் மாதிரி, மனிதர்கள்லேயே அவர் தான் வந்து மாணிக்கம் புனிதர் மாதிரி அவர் வந்து 4 பேருக்கு உதவி செய்யணும்ப்பா, நம்ம வந்து நம்ம எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறோம், பணம்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை அப்படின்லாம் தத்துவங்களை உதிர்ப்பாங்க. அப்போ பணம் இல்லாமனால தான் எல்லோரும் வந்து மன நிம்மதியை அலைஞ்சு வீதியாக அலையிறாங்க. பணம் கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் அப்படியெல்லாம் குடும்பத்தில் அவமானப்படுறோமே, வெளியில் அவமானப்படுறோமேன்னு இருக்காங்க. ஆனால் அந்த ஏஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பணம்லாம் ஒரு முக்கியமே இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி தான் வேணும் அப்படின்லாம் ரொம்ப தத்துவங்கள்லாம் உதிர்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக விளாண்டுருப்பார். ஆனால் மரணச்சனியில் திருந்தி, ஏன்னா மேலே கிளம்புறதுக்கு முன்னாடி சில நம்மளால் ஒன்றும் முடியாது நம்ம கிளம்பிக்குவோங்கிறதுக்காக தான் அந்த புத்தி அந்த அறிவை கொடுக்கறதான் இந்த வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் அவங்க தேடி போவாங்க. யாராவது வயசானவங்களை பார்த்தீங்கன்னா யாராவது கொஞ்ச நேரம் பேச்சு துணைக்கு வர மாட்டாங்களாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு போயிடும். சொந்த பந்தத்தெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, நண்பர்கள் தான் முக்கியம் அப்படி இப்படிலாம் பேசின ஆளுங்க அந்த ஏஜில் யாரும் பார்க்க வர மாட்டாங்க. ஏன்னா இவன் செஞ்ச செயல் அப்படி இருக்கும். யாரும் பார்க்க வராமல் அனாதை மாதிரி படுத்து கிடந்துக்கிட்டு நான் யாருக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சேன் தெரியுமா, ஆனால் யாருமே என்னை பார்க்கல அப்படி இப்படின்னு வசனம் பேசி ஏற்றிடுவாங்க. முதல்ல இந்த 7.5 சனிங்கிறது என்னென்னா தன்னை உணர்தல். நம்ம யார், நம்ம எதுக்காக பிறப்பு எடுத்தோம், நம்ம கூட இருக்கவங்களாம் எதுக்காக வந்தாங்க. யாருமே வந்து இவங்க தான் பிள்ளையாக பிறக்கணும் தவம் இருந்தெல்லாம் பிறக்கிறதில்ல, இவங்க தான் எனக்கு அப்பா அம்மா வரணும் அப்படின்னு வேண்டு எதுவும் நம்ம பிறக்கிறதில்ல. எல்லாமே அதுவாக அமையக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இதை யார் எப்படி சொன்னால் இவங்களுக்கு புரியுமோ, சிலருக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் 7.5 சனியில் கொஞ்சம் கவனமாக இருப்பா, எல்லாரையும் அனுசரித்து போப்பா, அவசரப்பட்டால் சொந்தம் போயிடும், நண்பர்கள் போயிடுவாங்க, அப்புறம் அனாதையாக சுற்றணும்டா வெட்டி வேலையாக போயிடும் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணால் நம்ம தான் கேட்க மாட்டோமே, நான் பட்டு தாங்க திருந்துவேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான இதுவும் இந்த 7.5 சனி காலத்தில் தான் நடக்கும். இப்போ கல்வியில் சின்ன வயசில் மங்கு சனியில் வருது, படிப்பை பற்றி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, படிப்பு முக்கியம்ப்பா பின்னாடி கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் புரியாது. ஆனால் இந்த 2வது சுற்று வரப்போ சொல்லுவாங்க, அன்றைக்கே நான் படிச்சிருக்கணும், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு கல்வி அறிவு இருந்தால் நான் பெரிய அளவில் வந்திருப்பேன் அப்படின்னு அந்த 7.5 சனி காலத்தில் தன்னை உணருவாங்க. அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த 7.5 சனி. சார், இப்போ இந்த 7.5 சனியை பற்றி பேசுகிறப்ப
முக்கால்வாசி நேரம் இதை நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன் ரொம்ப பணக்காரங்க, இப்போ அம்பானி மாதிரி ஒரு குடும்பம், அதானி மாதிரி ஒரு குடும்பம், அவங்களுக்கெல்லாம் 7.5 சனி வர்றதில்லை. எப்போவுமே ஒரு ஹையில் தானே இருக்காங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், ஏன் ஈவன் பிரதமருக்கு 7.5 சனி வராதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கே. 7.5 சனி எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியில் பார்க்குறப்ப அவங்க காரில் போகிறாங்க, நம்ம குடும்பத்தோடு நல்லா ஜாலியாக இருக்காங்க, எனக்கு வாச்சிருக்காங்க பாரு, இவன் சம்பாரிச்சே போடல, அல்லது எனக்கு அப்பா அம்மா சரியாகவே எனக்கு சம்பாரித்து கொடுக்கல. ஏன்னா பசங்க மத்தியில் நம்ம பேசுகிறோம்ல, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் லாயக்கே இல்லைங்க, நானாக தான் சம்பாரித்து ஒவ்வொன்றுக்கும் நானே தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிலர் சொல்கிறாங்க, என் பிள்ளைகள்லாம் வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா அப்பா அம்மாவை வச்சுக்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் அமையலை. இப்படி எல்லாருமே அடுத்தவங்க ஏதாவது பண்ணுவாங்களா, குடும்பத்துக்குள்ளேயே இது இருக்குது. அப்போ ஏற்ற வீட்டுக்கார நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாவே நம்மளுக்கு தாங்கிக்க மாட்டாங்க. அப்பா இவன் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன், அப்போ சூப்பராக போய்கிட்டு இருக்கானே, எனக்கு கம்மியாக தான் இவன் படித்தான், என்னையை விட மட்டமானவன். எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. தன்னை ஒரு வள்ளல் மாதிரியும் தான் தான் நல்லவன் மாதிரியும் எல்லாருமே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் பூரா. ஆனால் அதை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறது உண்மை. ஏன்னா நேரடியாக புகழ்கிறவங்க மட்டும் உங்களுக்கு என்னங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் போனோன்னே நான் சொல்லுவேன் கிடக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரோட இதுலேயும் இருக்கும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான் இந்த 7.5 சனி. இப்போ ஒரு பிரதமர் இருக்கார், நீங்கள் சொன்னீங்க பிரதமருக்கெலாம் ஒரு இது இல்லையா அப்படின்னா அவர் டெல்லியில் உட்காந்துருப்பார், அவர் வெளிநாட்டுகளோட வர்த்தகம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, எங்கேயோ ஒரு மூலையில் கன்னியாகுமரி இதில் அவங்களோட கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அப்போ என்ன நியூஸ் வருது, இந்த கட்சிக்காரர் இதை செய்து விட்டார், ஒரு பொண்டாட்டியை அடிச்சு விட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சி வெட்டிவிட்டான், அப்போ கொலைகாரன் இருக்கான். அப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு கட்சிக்காரன் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவரை பிடிச்சி ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இயல்பில் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் அந்த மக்கள் பணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அவங்கள மக்கள் கரப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு நல்லவனை திரும்ப திரும்ப நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சரி இவங்களுக்கு இதுதான் கொடுக்கணும் போல இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்ல. அது மாதிரி அவங்களுக்கு அந்த முடிவுக்கு வரக்கூடிய காலத்தை கூட இந்த 7.5 சனியில் தான் கொடுக்கும். அப்போ இது மாதிரி ஒரு பிரதமருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாட்டுக்காரன் படையெடுக்கணும்னு சொல்லி வந்துடுவான். கட்சிக்குள்ளே இருக்கவங்க அந்த பிரதம பதவியிலேருந்து இவரை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. நம்பி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஊழல் பண்ணி அவங்க பூரா பெருசாக வெளியில் தெரிஞ்சு அவமானமாயிரும். இப்போ நண்பர்கள், அவரோட நண்பர்களுக்கு சில தொழில் விஷயங்கள்லாம் பண்ணணும்ல. எப்பயுமே ஒரு பிரதமர் பதவிக்கு வரணும்னா அவர் மட்டுமே இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹோல் டீம் இந்தியா பூரா செயல்பட்டால் தான் அவரை பிரதமராக்க முடியும். அப்போ அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடையும் சில சலுகைகளை பண்ணித்தானே ஆகணும். அந்த கட்சிக்காக இவ்வளோ பண்ணுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம கட்சிக்கார தொண்டர்களாக இருக்கட்டும், பதவியில் இருக்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக தானே எல்லாருமே இது ஒரு பிஸ்னஸ் தானே, இதுவும் ஒரு வகையான தொழிலாக தானே மாறிடுச்சு. அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடும், அது கடும் மன உளைச்சலை கொடுத்துரும். அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மந்திரிகளுக்கு, எம்பி, எம்எல்ஏ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வரும். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏங்க அவருக்கு ஏதோ மன கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, பண கஷ்டம் இருக்கா, நல்லா திங்கிறான், தூங்குறான், காரில் போகிறேன், அவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, இங்கே வக்கத்து போய் நான் உட்காந்துருக்கேனே, இதுக்கு ஒரு வழியை காணாமல் அப்படின்னு தான் எல்லோரும். இந்த ஒப்பிடுதல்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபினான்சியலாக தான் அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் இருந்து என்ன செய்ய, மன நிம்மதி இல்லை. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மந்திரியாக இருக்கார், பெரிய அரசியல்வாதியாக இருக்குன்னா அவர் பொண்டாட்டி மதிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யோ நீ ஒரு எம்எல்ஏ, இன்னொரு மந்திரி அவன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குறான்னு தெரியுமா அப்படின்னு. ஏய் நான் 100 கோடி அடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொன்னான். 1000 கோடி அடிச்சுட்டு அவன் பொண்டாட்டிட்ட அமைதியாக போகிறான், நீ என்னமோ பீத்துற அப்படின்னு பொண்டாட்டிட்ட
திட்டு வாங்குவாங்க. நீங்கள் அவங்கள போய் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க அப்படின்னா வந்து நெருங்கி பழகுனா தான் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற கஷ்டம் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார பிரச்சனை மட்டுமே இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்காரங்க. எனக்கு ஒரு வீடு வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், மற்ற முன்னாடி நான் நல்லா இருக்கணும். அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி நான் நல்லபடியாக கெத்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையானவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றாடம் கூலி வேலை செஞ்சாலும் அவங்க குடும்பத்தை அரவணைச்சு போவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க இந்த பணம் வசதி குறைவானவங்க. ஏன்னா அவங்களுக்கு மணி மைண்டடாகவே யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு. எப்போ அந்த பிள்ளை கோச்சிச்சு, மருமையை கோச்சிக்கிட்டான், இப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்கப்பா, வாங்க ஒரு பொங்கல் இது மாதிரி ஒரு நல்ல நாட்களில் வாங்க அப்படின்னா, அவன் பணம் இல்லைன்னா கூட உங்கள் பணம் கொடுத்து ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து அந்த சந்தோஷமாக வாழ்வாங்க. அங்கே ஒரு அன்பு இருக்கும். இங்கே வந்து என்னங்க அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கான், அன்பை வச்சு என்னங்க பண்ணுறது, பணம் தாங்க வேணும், பைத்தியம் ஆயிட்டாங்க மக்கள். நமக்கு ஒரு கௌரவம் அப்படின்னா நம்ம காரில் போனாதான் மதிப்பாங்கன்னு. இப்போ ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க ஒருத்தர், அந்த இடத்துல போய் பிரதமர் போய் இடையில குறுக்கால வந்து குறுக்கு மறுக்குமா போய்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், அந்த ஆடை அவன் ஓட்டி கொண்டு போகணும். அப்போ அந்த ஆட்டுக்காரன் என்ன சொல்லுவான், கொஞ்சம் விலகுங்கம்பான். அவர் வந்து ஏய் நான் பிரதமர், விலகின் இல்லையா, ஆட்டை கடையில் அடைக்கணும், எனக்கு 1000 வேலை இருக்குது, நீ எதுக்கு குறுக்க மறுக்க வந்துடு என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே தேவை இருந்தால் தான் மரியாதைங்கிறதே கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து பெரிய ஆளாக இருக்கும், ஒரு பதவியில் இருக்கும், அல்லது வந்து ஒரு பணக்காரனாக இருக்கோங்கிறத வச்சு அடிப்படையாக வச்செல்லாம் இங்கே யாரும் மரியாதையும் செலுத்துறதில்ல. அது வந்து மிடில் கிளாஸ்காரங்களுக்கு அது புரியறதில்ல. 7.5 சனிக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு சார்? அது 7.5 சனி வந்தாவே உடல் பலவீனம் அப்படிங்கிறது ஏற்படுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மனக்குழப்பத்தினால வரக்கூடிய விஷயங்கள் தான் அது. அது என்ன மாதிரி இருக்குன்னா, நீங்கள் 7.5 சனிக்காரங்களை டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கு இரும்பு சத்து பெரும்பாலும் அது குறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த இரும்பு சத்து தேவை அப்படிங்கிறது தான் அந்த 7.5 சனி காலங்களில் அவங்க ஒரு விதிமுறைகளை பரிகாரமாக சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் முதல்ல எந்திரிக்கணும், சுறுசுறுப்பாகணும். ஏன்னா நமக்கு தொடர்ந்து நெகட்டிவாகவே நடந்துகிட்டு இருக்கு, நம்ம விஷயங்கள் நடக்குதுன்னு. அப்போ நம்ம ஒரு விநாயகர் கோயிலுக்கு போவோம், அல்லது ஆஞ்சநேயரை போய் கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விநாயகர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனித முகமற்ற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா, ஒரு விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே விநாயகருங்கிறது வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யானையோட அறிவு எவ்வளவு இருக்கும், 5 அறிவு ஜீவன் அப்படிங்கிறது அதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்மளை தான் 6 அறிவு பேரினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு ஜீவனை அங்கே வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளோட அறிவு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வளர வளர தான் நமக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏமாற்றங்களும் அவமானம் வரப்போ தான் அதிகமாக சிந்திக்கிறோம். ஸோ அந்த சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக மூளையை டியூன் பண்ணுறதுக்காக தான் அந்த விநாயகருங்கிறத அரச மரத்தடியில் வைக்கிறாங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அங்கே விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, அரச மர விநாயகருக்கு போகிறீங்க. இன்றைக்கி வந்து விநாயகர் வந்து வெயிலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மண்டபம்லாம் கட்டிட்டாங்க. நம்மளோட பர்பஸ் வந்து வெறும் விநாயகர் அரச மரத்தடியில் இருப்பார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதிகாலை நேரத்தில் தூய ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதிகாலையில் குளித்து தலையில் தண்ணியை ஊற்றிட்டு ஈரம் சரியாக காயாமே அப்படியே போய் அதை நம்ம சுற்றுறப்ப நம்ம மூளை டியூன் ஆகும். உக்கி போட சொல்கிறாங்க. அப்போ குறைஞ்சது 9 உக்கியாவது போடணும். நவகிரகங்களுக்கு 1 அப்படின்னு சொன்னால் 9 உக்கினா நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அப்படி அந்த இப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க, சாமியை கும்பிட கூட அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு முழுசாக கீழே குனிஞ்சு எந்திரிக்கணும். இங்கே எனக்கு தொப்பையாக இருக்குது, என்னால் வந்து முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா குனிஞ்சு எந்திரிச்சாதான் அவங்களுக்கு அன்றைய தினம், ஏன்னா 7.5 சனி காலத்தை அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறதுக்கு தான் அன்றைய தினம் முக்கி போட்டு விநாயகரை வழிபடும். இதில் மஞ்சளை கரைச்சி விநாயகருக்கு ஊற்ற சொல்கிறாங்க. அப்போ அது கிருமி நாசினி. மஞ்சள்னே கடையில் வாங்குகிற மஞ்சள் இல்லை, நம்ம ஒரிஜினல் மஞ்சளை தேய்ச்சி அதில் நம்ம கரைச்சி விநாயகருக்கு ஊற்றி நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினத்துக்கு அல்லது வாரம் ஒரு முறை விரதம் இருந்து தான் போக சொல்கிறாங்க. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் நீங்கள் அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளை டியூன் ஆகி எடுக்கிற முடிவுகள், ஏன்னா இது தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரக பெயர்ச்சினால் உண்டானதான்.
அப்போ அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணுறதுக்கு, உடலை சரி பண்ணுறதுக்கான தான் இந்த பரிகார மெத்தடே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து பரிகாரமாகவும் எடுத்து பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைங்க நான் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி, எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம், சாமியெல்லாம் நான் கும்பிட விரும்பலை அப்படின்னு சொன்னால், சும்மா ஒரு அரச மரத்தை சுற்றி வாங்க, மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். இதுதான் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா சில விஷயத்தை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், சில விஷயத்த நண்பர்கள்ட்ட சொல்ல முடியும், சில விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்போ நம்ம பதில் சொல்லாத அல்லது நம்மளோட குமுறல்களை சொல்கிறதுக்கு தான் ஒரு கல்லை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ரிப்ளை பண்ணாது. ஏன்னா டெய்லி போய் ஒருத்தன்ட்ட புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், 7 சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் இப்போலாம் ஃபோனை போட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, என் நண்பன் சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, சொந்த பந்தம் சரியில்லைன்னு ஒரு ரிப்போர்ட் யார் சொல்லிக்கிட்டே இருக்கானா அவனுக்கு 7 சனி நடந்துட்டு. அப்போ அதில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு கட்சிலையை கொண்டு போய் அந்த காலத்தில் வந்து கோர்த்து விட்ருக்காங்க, நீ எதிர் புலம்புறனாலும் அங்கே புலம்புப்பான்னு. அப்போ அங்கே வந்து புலம்புனா ஒரு மன ஆற்றாமை, அதை யார்ட்டையாவது சொன்னால் தான் இவங்களுக்கு அந்த மன பாரம் குறையிறதுக்கு தான் அந்த தெய்வ வடிவமைப்பை வச்சுருக்காங்க. இதில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமாலை சாத்த சொல்கிறாங்க. அது உளுந்தங்களி, உளுந்துனா வந்து பொட்டுளுந்தில் தான் அந்த உளுந்தங்களி செய்வாங்க. இன்றைக்கி வைக்கிற நார்மல் உருட்டு உளுந்தில் பண்ணக்கூடாது, பொட்டுளுந்தில் நீங்கள் செஞ்சு அதை நீங்கள் களி மாதிரி கிண்டி தான் ஆஞ்சநேயருக்கெலாம் படைச்சாங்க. அதை சாப்பிடும்பொழுது நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருங்கிறது வாயு புத்திரன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 7 சனி காலத்தில் ஆஞ்சநேயர்கிட்ட போனால் நமக்கு அதிகமாக கேஸ் ட்ரபிள் வரும். அப்போ அதுக்கு அங்கே ஒரு மெடிசன் அங்கே தொங்க போட்டிருக்காங்க, உளுந்து, துளசி, வெத்தலை மாலை போடு, வெண்ணெயை நீ சேர்த்துக்க, நெய் சாப்பிடு இப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த சைவ உணவுக்கு மாறு, டைஜஷன் ப்ராப்ளம் உனக்கு சரியாகும். ஏன்னா உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும். அப்போ நோய் வந்து வரும் வரை திங்கிறவன் வந்து நோய் தீரும் வரை பட்னி கிடைக்கும். அப்போ வருஷத்தில் சில நாட்களை விரத நாட்களாக சொல்லியிருக்காங்கள, அது மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடை குறிப்பிட்ட காலங்களில் அது சனிக்கிழமை சனி கோரையில் போய் கும்பிட சொல்கிறாங்க. ஸோ அதன்படி அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டோம் அப்படின்னா இவங்களோட மைண்டு அந்த விலங்குகள் லெவலில் சிந்திச்சுக்கிட்டு இருந்தவன் மனுஷன் லெவலுக்கு திங்க் பண்ணுவான். ஏன்னா இருக்கிறதுலே கொடூரமான விலங்கு எதுனா மனிதன் தான். அவன் தான் வந்து முதுகில் குத்துவான், ஏமாற்றுவான், நேருக்கு நேராக சிரித்து பேசுவான், ஆனால் இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்கிறத புரியக்கூடிய காலமாக, புரிய வைக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கும். ஏன்னா எந்த மனுஷன்ட்டையும் பேசவே பயமாக இருக்கும், ஏதோ ஆப்பு வச்சுருவானா அப்படின்னு பயந்து போய் அப்போ மனுஷ முகம் இருக்க பார்த்தா கோவம் வந்துடுதுல்ல, அதனால விலங்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த தெய்வங்களை இந்த நேரத்தில் போய் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றக்கூடியது இந்த பரிகார அமைப்பு. அப்போ இந்த 7 சனி காலத்தில் நமக்கு ஏற்படுற இந்த டிப்ரெஷனை தவிர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அவங்க சயின்டிஃபிக்காக சொன்னதான் ஊக்கி போடுறது, அதிகாலையில் எழுந்திரிச்சு தெய்வ வழிபாடுகளை பண்ணுறது, இது மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 7 சனி காலத்தில் சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் பரிகாரத்துக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே அறிவியலோட கனெக்ட் பண்ணி பதில் சொல்லிட்டீங்க. ஆமாம், 7 சனி குறித்து மனம் திறந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group.